ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோட மாடி தோட்டத்தில் ரொட்டீனாக நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே தம்பியெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, செடிக்கு தண்ணி ஊற்ற வருவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, செடிக்கு தண்ணி ஊற்றலாம். ஒரு பக்கெட் இங்கே எப்பயுமே வச்சுருப்பேன். அந்த பக்கெட்டில் தான் வந்து நம்ம வந்து தண்ணி பிடிச்சி ஊற்ற போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செடிக்கு தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ இப்போ இது வந்து செடி முருங்கை நல்லா வந்து புதிய கிளைகள்லாம் வந்துட்டுருக்கு. கோழி கொண்ட பூ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பூ வந்து அழகாக கலர் வந்து வந்திருக்கு. இது காற்றுக்கு வந்து அப்படியே வந்து செடி வந்து சாஞ்சிருச்சு. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிற இதுதான் வந்து விதை. இதை போட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, புதிய செடிகள் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி நிறைஞ்சிருச்சு, எடுத்து ஊற்றிடலாம். செவ்வந்தி பூச்செடிகள் வந்து இந்த ஓரமாகவே வச்சுருக்கேன். இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பக்கம் கொண்டு போய் வைக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கலந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். மற்ற நேரத்தில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரியே வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவேன். நேற்று தான் வந்து வீட்டில் இந்த வேஸ்ட்டாக இருந்த வெங்காயத்தோல் எல்லாமே வந்து எல்லா செடிகளுக்குமே போட்டு விட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி விட்றோம். இந்த கொத்தவரங்காய் செடியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டி குட்டி மொட்டுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வெண்டைக்காய் செடியுமே நல்லா வந்துட்டுருக்கு. இது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு ஏதாவது விதை போட்டு விட்ருப்போம். அது எப்பயுமே இருக்கும். அதனால் அதுக்குமே கொஞ்சமாக குட்டி குட்டி தொட்டிலெலாம் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பூச்செடிகளுக்குமே தண்ணி இப்போ ஊற்றிடுறேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மல்லிகை பூச்செடி. இது இருவாச்சி மல்லி, இது நித்திய மல்லி, இது முல்லைப்பூ, இது வந்து மல்லிப்பூ. இது பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி செடியும் ஒரு முட்டைக்கோஸ் செடியும் இருக்குது. அதே இந்த பக்கம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சம்மங்கி பூச்செடி, ஒற்றை இதழ் சம்மங்கி பூச்செடி பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் பூ பூத்துட்ருக்கா. இதில் பூ பூத்து முடிய போகுது. அடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பூ வருது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக குட்டியாக ஒரு பூ மொட்டு வந்து வரப்போகுது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மொட்டு வரப்போகுது. குட்டியாக அழகாக மொட்டு வர ஸ்டேஜில் இருக்குது. வீட்டில் கிடைக்கிற இயற்கை உரங்கள் வச்சே நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் வந்து சம்மங்கி பூச்செடி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரோஸ் செடி. இந்த ரோஸ் பார்த்திங்களா, அழகாக 2 பூ விரிஞ்சிருக்குல்ல, பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இந்த பூ வந்து விரிய போகுது. இது வந்து 7 days ரோஸ். இது வந்து செம்பருத்தி செடி பிங்க் கலரில். இதில் வந்து டெய்லி வந்து ஒரு பூ நமக்கு வந்து கிடச்சிருது. நிறைய மொட்டுகள் இருக்குது. 2 கிளை இருக்கிற செடியில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பூ பூத்துட்டே இருக்குது. நேற்று ஒரு பூ பூத்துது, இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. நாளைக்கு வந்து இந்த பூ வந்து மலரும். இதெல்லாம் காய்கறி செடி. இதெல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்கேன். இது சிவப்பு முள்ளங்கி, இது வெள்ளை முள்ளங்கி, இது மிளகா செடி, இது தக்காளி செடி, இது கேரட்டு, இது வந்து மிளகா,
இது நூல்கோல், இது காலிஃப்ளவர், இதுவும் நூல்கோல் காலிஃப்ளவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதிக்கொடி. ஜாதிக்கொடி வந்து அப்படியே பூ வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. காயுது, ஒரு பக்கம் வருது, அப்படியே பூ எடுத்துகிட்டே இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய், மிளகா, தக்காளி, கேரட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் எங்களோட கார்டனிங் செட்டப். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஈவினிங் டைம் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே தான் வந்து உட்காந்துப்போம், விளாடுவோம். ஸோ இங்கெல்லாம் உட்காந்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு உட்காந்து பேசிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களோட கார்டனிங் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவந்தி பூச்செடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.